श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। நமஸ்காரம் டு எவ்ரிபடி. நம்ம உபநிடதங்களை கண்டு கொண்டு வருகின்றோம். அதில் ஈஷ கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கியம் வரை இதுவரை பார்த்துள்ளோம். இன்று தைத்திரிய உபநிஷதத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த தைத்திரிய உபநிஷதம் என்றால் என்ன, அது எங்கே வருகின்றது என்பதையும் அதில் உள்ள அணுவாக்கங்கள் மேலோட்டமாகவும் நாம் இப்பொழுது பார்ப்போம். தைத்திரிய உபனிஷத் என்பது தித்திரி என்று அந்த மந்திரத்தில் வருகின்றது. ஈஷ கேன பட்கட பிரஷ்ன முண்டமாண்டூக்கிய தித்திரி ஐதரேயம் ச சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் ஸ்ததா. இதில் தித்திரி என்று வருகின்றது. ஆனால் சுவாமி, நீங்கள் இங்கே தைத்திரிய உபனிஷத்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஏன் அதுக்கு தைத்திரிய உபனிஷத்னு பேர் வந்ததுன்னா, முன்னொரு காலத்தில் வைஷம்பாயனர் என்னும் மகரிஷி இருந்தார். அந்த வைஷம்பாயன மகரிஷியிடம் நிறைய ஸ்டூடெண்ட்டுங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் பிரதான சிஷ்யனாகவும் சீடனாகவும் அதே சமயத்தில் சிறந்த புத்தி சாதுரியம் மிக்கவனாகவும் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யாக்ஞவல்கிய மகரிஷி. யாக்ஞவல்கியர் தமிழில் எழுதும்போதும் பார்த்து எழுதணும். வங்காளத்தில் யாக்ஞவல்கியர் அப்படின்னு சொல்ல முடியாது. பெங்காலில் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜொக்ய பல்கியா அப்படின்வாங்க. அப்போ யாக்ஞவல்கியர்னு அழகாக எழுதுவாங்க. ஆனால் நம்ம தமிழில் கரெக்டாக எழுதுவோம், ஆனால் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதுவும் பெரிய விஷயம் இல்லை. யாக்ஞவல்கியர் அப்படின்றவர் தான் அந்த சிஷ்யன். அந்த சிஷ்யன் வைஷம்பாயன மகரிஷியிடமிருந்து வேதங்களை கற்கின்றார். அவர் வைஷம்பாயனருக்கு ஒரு பிரம்மஹர்த்தி தோஷம் ஏற்படுகின்றது. அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவர் என்ன பண்ணுறார், எல்லா சிஷ்யமார்களையும் கூப்பிட்டு கிருஷ்ண யஜுர்வேதத்தை பாராயணம் செய்ய சொல்கின்றார். அப்படி முதல்ல யஜுர்வேதத்தை பாராயணம் பண்ண சொல்கிறார். அப்படி செய்யும்போது எல்லா சிஷ்யமார்களும் இருக்கார்கள். அங்கே கர்வம் கொண்ட இந்த யாக்ஞவல்கிய மகரிஷி, ஒன்று வித்யா கர்வம், இன்னொன்று குருவுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் கூட இருக்கலாம். அதனால் நம்ம அவரை தப்பாகவும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஈஸ் ஆல்சோ எ ரிஷி. இன்றைக்கும் சாதுர்மாசியத்தில் பூஜை பண்ணும்போது சங்கர மடாலயங்களில் ஸ்ருங்கேரிலையோ காஞ்சிலையோ பார்த்திங்கன்னா யாக்ஞவல்கிய மகரிஷிக்குன்னு தனியாக ஒரு பூஜை இருக்குது இன்றைக்கும். அதனால் நம்ம எந்த ஒரு ரிஷியும் அவமதிக்கிறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. அப்போ இந்த யாக்ஞவல்கிய மகரிஷி சொல்கிறார் வைஷம்பாயனர் குருவை பார்த்து, சுவாமி யாரும் தேவையில்லை, நான் ஒருத்தரே இந்த பூஜையை செஞ்சுடுவேன் அப்படின்னும்போது, அப்போ யாக்ஞவல்கிய மகரிஷியோடைய அந்த கர்வத்தை அடக்குவதற்காக வைஷம்பாயன மகரிஷி சொல்கிறார், நான் கற்றுக் கொடுத்த வேதங்களை நீ எனக்கு தந்துவிடு அப்படின்றார். அப்போ இந்த யாக்ஞவல்கிய மகரிஷி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தான் கற்றதை, அந்த எஜுர்வேதத்தை அப்படியே வாமிட்டாக எடுக்கிறார், வாந்தியாக எடுக்கின்றார் வாயிலிருந்து. அப்படி உமிழும்போது அந்த வேதங்கள் எல்லாம் ஒரு பாயசம் போல் அது பூமியில் விழுகின்றது. வேதங்கள் பூமியில் விழக்கூடாது. நாங்கள்லாம் குருகுலத்தில் படிக்கிற காலத்தில் வேதம் புஸ்தகத்தையோ இல்லை எந்த ஓலைச்சுவடியெல்லாம் கீழே வைக்கக்கூடாது. வச்சா ஒரே அடி தான் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாரும் புஸ்தகங்கள் எல்லாம் அப்படியே கீழே வைப்போம். ஏன்னா அந்த வேதம் பூமியில் படக்கூடாது. பூமியில் படக்கூடாதுன்னா ஏன்னா அது நம்ம கால் படுற இடம். இன்னொன்று அந்த மாதிரி வேதம் படலாமா? அதனால தான் வராக அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா அப்படின்னு அம்பாள் பகவானே என்ன பண்ணுறார், பூமி பிராட்டியை தூக்கி தன்னுடைய தம்ஷ்டத்துக்கு அந்த கோரை பற்களுக்கு நடுவே வைக்கின்றாள். அப்படி அந்த பூமி பிராட்டிக்கும் மேலே இருக்கக்கூடியது வேதம். அந்த வேதத்தை நாம் அவமதிக்கக்கூடாது. அப்போ இந்த வைஷம்பாயனருடைய வேண்டுதலுக்கிணங்க யாக்ஞவல்கிய மகரிஷி தான் வாயில் எடுத்த அந்த வேதங்கள் கீழே சிந்தப் போகின்றது என்று தெரிந்தவுடன் தேவர்கள் எல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து அவர்கள் எல்லாம் பறவைகளாக மாறிவிட்டார்கள். அந்த பறவைகளுக்கு பெயர் தித்திரி. ஓகேங்களா? அந்த தித்திரி என்னும் பறவைகளாக மாறி
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யாக்ஞவல்கிய மகரிஷி எடுக்கக்கூடிய அந்த வாயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பாயசம் போன்ற அந்த அன்னத்தை அவர்கள் உண்டு விடுகின்றார்கள். அப்படி உண்டு அவர்கள் வாயில் இருந்து அந்த வேதம் வந்தது. அதனால் அதற்கு தைத்திரிய உபனிஷத், தித்திரி பறவைகளால் வழங்கியதால் அதற்கு தைத்திரிய உபனிஷதம் என்று பெயர் வந்தது. ஒன்று. இப்போ இந்த யாக்ஞவல்கிய மகரிஷி என்ன ஆயிடுத்து, தான் கற்ற வேதங்கள் எல்லாம் போய்விட்டதே அப்படின்னும் போது திரும்பவும் வைஷம்பாயன மகரிஷி கிட்ட போய் கேட்குறார். அவர் சொல்கிறார், இல்லை நீயே தான் கற்றுக்கணுன்றார். இப்போ இவர் எடுத்தார் பாருங்க, அந்த கருப்பான அந்த மறைக்கப்பட்ட அந்த வேதங்கள் எல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதமாக மாறிவிட்டது. கிருஷ்ணம் என்றால் கருப்பு என்று அர்த்தம். அதனால்தான் கண்ணனுக்கு கிருஷ்ணன் என்று பெயர் வைத்தார்கள். கஷ்யதி என்பது அப்படி கருப்பாக மறைக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்த யாக்ஞவல்க மகரிஷி சூரியனை நோக்கி உபாசனம் செய்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தபம் புரிந்து அந்த தவத்தின் மேன்மையால் அவருக்கு திரும்பவும் சூரியனின் மூலம் அதே யஜுர்வேதத்தை கற்கின்றார். இப்படி சூரிய கிரணங்களை கொண்டு கற்றதால் அந்த வேதத்திற்கு சுக்ல யஜுர்வேதம் என்று பெயர். சுக்லம் என்றால் வெண்ணிறம், சூரியனின் ஒளிக்கதிர்கள் வெண்ணிறம், சூரிய ஒளிக்கதிர்கள் நிறைந்த அந்த வேதத்திற்கு சுக்ல யஜுர்வேதம். இன்றும் நார்த் இந்தியாவிலலாம் போனீங்கன்னா நிறைய பேர் சுக்ல யஜுர்வேதியாக இருப்பாள். மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில், ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதம் தான் வழக்கத்தில் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டோட இந்த தைத்திரிய உபனிஷத்தை நாம் இன்று அனுபவிக்க உள்ளோம். இதன் சாந்தி மந்திரம் என்னவென்றால், ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வி நாவதீதமஸ்து மாவித் விஷாவகை. ஓம் சாந்தி 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 என்பதாகும். இதன் பொருள் என்னவென்று நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மே த லார்ட் ப்ரொடெக்டஸ். குருவும் சிஷ்யனும் சேர்ந்து, என்ன பாருங்க, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் வைஷம்பாயன மகரிஷிக்கும் யாக்ஞவல்கிய மகரிஷிக்கும் எப்படி ஒரு மனஸ்தாபம் வந்து விட்டதுன்னு. அதனால் எந்த விதமான கர்வமும் கொண்டு வித்யா சம்பாஷணையில் மீன்ஸ் இந்த வித்யை பிரம்ம வித்தியை கற்கும் நேரத்தில் நமக்கு ஆணவமும் தலைக்கணமும் வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனை ரொம்பவும் முக்கியமானது. குருவுக்கும் சிஷ்யனுக்கும், குருவுக்கு என்னென்னா, ஐயோ நான் ரொம்ப கற்றுருக்கேன் அப்படின்ற ஒரு வித்யாகர்வம் வரும். இல்லை சிஷ்யன் அவன் என்ன மடப்பையனை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. இல்லை சிஷ்யன் பார்த்திங்கன்னா சில நேரம் குருவை மிஞ்சிய சிஷ்யனாக இருப்பார்கள். எம்பெருமானார் ராமானுஜர் பார்த்திங்கன்னா யாதவ் பிரகாஷரை காட்டிலும் மேலான வியாக்கியானங்கள்லாம் கொடுக்குறார். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற வினயத்தின் காரணமாக பகவானே அவரோடு குடிக்கொண்டிருக்கின்றார். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே போல் சங்கர பகவத் பாதால் சின்ன குழந்தை தான், 12 வயசு குழந்தை. ஆனால் நர்மதா கிட்ட போகும்போது கோவிந்த பகவத் பாதால் அவனை பார்த்து நமஸ்காரமே செய்யணும் அப்படின்றார். அப்படி என்னை நர்மதையே தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கிட்டார். அப்படி ஒரு இது இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வினயத்தோடு குரு கிட்ட போய் எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. சங்கராச்சாரியம் சாக்ஷாத் பரம்பொருளான எம்பெருமானே வந்தாலும் அவர் வினயத்தோடு, இவர் கண்ணனம்பிரான் சாண்டீப மகரிஷியிடம் இருந்து போய் அவர் என்ன பண்ணுறாரு, 63 ஆயகலைகள் 64யும் கற்று தேர வேண்டும் என்பதற்காக 64 நாள் சாந்தீப மகரிஷியோடைய ஆசிரமத்தில் தங்கியிருக்கின்றார். ஏன் தங்கணும் அப்படின்னா, சுவாமி வேறு வழி இல்லை, அப்போ தான் கிருஷ்ணன் ஜெகத்குருன்னு பின்னாடி இருக்கவா கூப்பிடுவா. அதுக்காக அப்போ என்ன வித்யா ததாதி வினயம், அப்போ அந்த வினயத்தோடு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக குருவும் சிஷ்யனும் 2 பேரும் சேர்ந்து பிரார்த்திக்கக்கூடியது. நாங்கள் இருவரும் நன்றாக உங்களால் ரட்சிக்கப்பட வேண்டும். ஓம் சகனாவது சகனௌ புனக்து. எல்லோருக்கும் நாங்கள் கற்கக்கூடிய இந்த கற்றலிலும் கேற்றலிலும் நாங்கள் அனைவரும் சந்தோஷம் அடைய வேண்டும். எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது எங்கள் கிட்ட, குரு கிட்டேயும் சிஷ்யன் கிட்டேயும். அப்புறமா எங்களுடைய இந்த கல்வியின் மேலாண்மை, இந்த பரமாத்மாவை தேடும் இந்த அறிவு எங்கும் பரவி இருக்க வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌதிக என்னும் திருவித சாந்திகளையும் கூறி நாம் அதற்குள் உள்ளே நுழைகின்றோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 12 உபனிஷதங்கள் 10ன்னு நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 12 என்பதற்கு சங்கர பாஷ்யம் உண்டு. அதில் 2 கடைசி 2ற்கு சங்கர பாஷ்யம் இந்த சங்கராச்சாரியர் ஆதிசங்கரார் தான் பாஷ்யம் செய்தாரா என்பதில் கருத்து வேற்றுமை உண்டு. அதை நாம் இன்றைக்கி எடுத்துக்க வேண்டாம். இருக்கிறத படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் கிடையாது. 12 உபனிஷதங்கள்
அதர்வ வேதத்திற்கு 4 உபனிஷதங்கள், கைவல்ய உபனிஷதம், பிரஸ்னோபனிஷதம், முண்டக்க உபனிஷதம், மாண்டூக்கிய உபனிஷதம். இதை ஏன் நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுனாலையோ இல்லை ஜஸ்ட்டு நம்ம அப்படியே வந்து பைஹார்ட் பண்ணதுனாலையும் உள்ளார வராது. அதை திரும்ப திரும்ப கேட்கும்போது அது என்ன பண்ணிவிடும், அப்படியே ஆத்மாக்குள்ளார உறைந்து விடும். ஓகேங்களா? ஏன்னா பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் பாதராயணரே சொல்கிறார், ஆவர்த்தி அசகிருத உபதேசாத்து அப்படின்னு. நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் அது நமக்குள் செல்கிறது. ஸ்தூணா ஸ்தம்ப பரியந்த நியாயம்னுவாங்க. ஒரு கெட்டபறையை வச்சு மண்ணை தோண்டும் போது 2 பக்கமும் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த கெட்டபறையை ஆட்டி அசைச்சு எடுப்போம். ஏன்னா அப்போ தான் கெட்டபறை நன்னா உள்ளார போகும். அதே போல் திரும்ப 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 ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லும்பொழுது அதையும் நாம் கேட்கும்போது அது மனதிற்குள் தானாகவே வந்துவிடும். அதர்வ வேதத்திற்கு சமமாக 4 உபனிஷதங்கள், கைவல்ய உபனிஷதம், பிரஸ்னோபனிஷதம், முண்டக உபனிஷதம், மாண்டூக்கிய உபனிஷதம். யஜுர்வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் என்று 2 உள்ளது. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் கட்டோபனிஷத், தைத்திரியோபனிஷத், ஸ்வேதாஸ்வதரோபனிஷத். சுக்ல யஜுர்வேதத்தில் ஈஷாவாசிய உபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத். ஓகேங்களா? மொத்தம் 5 உபனிஷதங்கள் யஜுர்வேதத்தில் உள்ளது. நாம் இதில் கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய உபனிஷத்தை இப்பொழுது நாம் காணப்போகின்றோம். அடுத்து சாமவேதம். சாமவேதத்தில் 2 உபநிஷதங்கள், ஸ்தலவகார சாக்காவில் இருக்கக்கூடிய கேனோபனிஷதம், அதன் விரிவாக்கமாக சாந்தோக்கிய உபனிஷதம். ரிக்வேதத்தில் ஒரே ஒரு உபனிஷதம், ஐத்திரேய உபனிஷதம். ஐத்திரேய பிராமணத்தில் இது வரும். அடுத்து இந்த உபனிஷதங்கள் மொத்தம் 1180. அதில் 280 நம் இடம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் 108 மட்டுமே நம்மிடம் இப்பொழுது உள்ளது. அதில் 11 உபநிஷதங்களுக்கு சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் கமெண்ட்ரி பாஷ்யம் எழுதியுள்ளார்கள். அது என்னவென்றால் ஈஷாவாசிய உபனிஷத், கேனோபனிஷத், கட்ட உபனிஷத், பிரஸ்னோபனிஷத், முண்டக உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், ஐத்திரேய உபனிஷத், தைத்திரேய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். ஓகேங்களா? இதற்கெல்லாம் பாஷ்யம் எழுதியிருக்கா. இப்போ சங்கரர் வந்து ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துக்கு பாஷ்யம் செய்யவில்லை என்று சிலர் கூறுவார்கள். ஏனென்றால் அந்த பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய ஷைலி வந்து வேறுபற்றி இருக்கின்றது. அதோடைய அந்த பாஷ்யம் வந்து மற்ற 10 உபனிஷத்தில் எழுந்த மாதிரி இல்லை அப்படின்வாங்க. அது ஏன்னுறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். நமக்கு வந்து யார் எழுதுனா என்ன, அதோடைய பொருள் அத்வைதமாக இருக்கா, ப்ளஸ் அதோடைய மீனிங் புரியறதுக்கு நமக்கு ஒரு ஆச்சாரியருடைய பாஷ்யம் தேவை. அதை நாம் உத்தேசித்து பின்னே நாம் அதை காண்போம். சங்கரர் பாஷ்யங்களை எழுதும்போது முதலாக தைத்திரிய உபனிஷத்திற்குத்தான் பாஷ்யம் எழுதினார் என்று சொல்வார்கள். இது ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தைத்திரிய உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதும்போது தான் முதல் குரு நமஸ்காரம் எழுதி சங்கர பகவத்பாதால் செய்தாராம். பிற உபனிஷத்துக்களுக்கெல்லாம் அவர் குரு நமஸ்காரம் செய்யவில்லை. அதே போல் உபோத்காத்தா இன்ட்ரடக்ஷன் கொடுக்கவில்லை. இன்ட்ரடக்ஷன்னா உபனிஷத்துக்கு கொடுத்துருப்பார். ஒவ்வொரு இப்போ ஈஷாவாசியம்னா அதுக்கு ஒரு உபனிஷத்துக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பார், ஒரு 10 கொடுத்துருப்பார். ஆனால் தைத்திரிய உபனிஷத்தில் விஸ்தாரமாக உபனிஷதம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கின்றது, அதன் தேவை என்ன, அதில் எப்படி ஆத்ம வித்யா என்பது மறைந்திருக்கின்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அவர் எடுத்துன்னு வந்து கொடுக்குறார். ஓகேங்களா? இப்போ இந்த பேக்ரவுண்டில் நம்ம தைத்திரிய உபனிஷத்தை படிக்கலாம். இந்த தைத்திரிய உபனிஷத்துங்கிறது 3 வள்ளிகளால் ஆனது. இல்லை சுவாமி 4ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னா, நீங்கள் கூகுளாச்சாரியரை வச்சு கேட்டு இருந்தேன்னா அவளா வச்சு நம்ம வந்து வேதத்தை படிக்க முடியாது. 3 அணுவாகங்கள் தான் உள்ளதுன்னு வேதத்திலே சொல்லியிருக்கு. அது என்னென்னா சீக்ஷாவல்லி, பிரம்மானந்தவல்லி, பிருகுவல்லி. ஓகேங்களா? நாராயணவல்லி என்பது பிறர்களால் பின்வரும் காலங்களில் சேர்க்கப்பட்டவை என்று கூறுவார்கள். அப்போ சீக்ஷாவல்லி என்பது 12 அணுவாகங்களை உடையது. அந்த சீக்ஷாவல்லியில் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது ஞான யஜ்ஞம். அதில் வேதாந்த கருத்துக்கள் எதுவும் நிறைந்திருக்காது. ஆனால் ஞானம் எப்படி நாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும், ஸ்ரவண மனனத்தை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை சீக்ஷாவல்லியில் விசாரமாக சொல்லியிருப்பா. ஒரு சிஷ்யனுக்கு குருவின் அறிவுரை சீக்ஷாவல்லி என்பது. அடுத்து பிரம்மானந்தவல்லி. இந்த பிரம்மானந்தவல்லியில் 9 அணுவாக்கம்னா சாப்டர்ஸ்னு வச்சுக்கலாம். ஆனால் சாப்டர்ஸ்னு சொல்லதை காட்டிலும் செக்ஷன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா சீக்ஷாவல்லி இஸ் அ சாப்டர், பிரம்மானந்தவல்லி இஸ் அ சாப்டர், பிருகுவல்லி இஸ் அ சாப்டர். அதில் அணுவாக்கம்ன்றது செக்ஷன். ஆக்சுவலி இந்த ஸ்லோகன்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ
ஈஷ கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கியம்லாம் பார்த்துறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டுப் சந்தஸ்லையோ திருஷ்டுப்லேயோ இருக்கும். இப்போ 32 அக்ஷரங்களோடு கூடியதாக இருக்கக்கூடியது. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பத்திய ரூபத்தில் இருக்கும். பத்தியம்னா ஸ்லோகமாக இருக்காது, அது வந்து அப்படியே விஸ்தாரமாக சொல்லிகிட்டே இருக்கும், எங்கே வேணாலும் அது நிறுத்திக்கும். பத்தியம்ன்றதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து மாற்றி மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ கத்தியம் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு சந்தஸ் இருக்கின்றது, அந்த சந்தஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். உஷ்ணிப்பு, திருஷ்டிப்பு, ஃபலா, அது மாதிரி காயத்ரி, சாவித்ரி அப்படின்ற மீட்டர்கள்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அணுவாக்கமாக இருக்கின்றது, அப்படியே மொத்தமாக கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்கு கோடு போட்டு படிச்சுக்கணும். அப்போ பிரம்மானந்த வள்ளியில் 9 அணுவாக்கங்கள், அதில் ஞான பிரபத்தி, ஞானத்தை எப்படி அடைய வேண்டும் என்பதை காட்டுகின்றார்கள். அடுத்து பிருகுவள்ளி. இந்த பிருகு என்ற மகரிஷி வருணனுடைய மகனாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து வாயுதேவனிடம் சென்று பிரம்ம வித்தியை அறிகின்றார். அது எப்படி அடைகின்றார் என்பதை 10 அணுவாகங்களில் மந்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஞானத்தை எப்படி நாம் பெற வேண்டும் என்பதை காட்டுகின்றார்கள். இப்போ முதல் அணுவாகத்துக்கு போயிடலாம். அதாவது சீக்ஷாவல்லி முதல் அணுவாகம் சாப்டர் 1 சீக்ஷாவல்லி. அதில் இருக்கிற மொத்த சாப்டரையும் நான் ஒரு சினாப்சிஸ் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சீக்ஷாவல்லியில் 12 அணுவாக்கங்கள் உள்ளதுன்னு சொன்னேன். இப்போ இந்த 12 அணுவாக்கங்கள் என்னென்னா, முதல் இது என்னென்னா சாந்தி மந்திரம். ஓகேங்களா? இந்த சாந்தி மந்திரம்ன்றது 1லேருந்து 12வது மந்திரம் வரைக்கும் ஒரு சிஷ்யன் எப்படி நாம் எல்லா தேவர்களிடமும் பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்றதையும் அவனுடைய ஞானத்திற்கு எது வித்தாகின்றது என்பதையும் தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரு அணுவாக்கம் இந்த முதல் அணுவாக்கம். அடுத்து 2வது அணுவாகத்தில் கர்மயோகம் என்றால் என்ன, பஞ்சமகா யஜ்ஞம் என்றால் என்ன, ஒரு சத்குருவை நாம் எப்படி சென்று சேர வேண்டும், அவரிடம் நாம் எப்படி ஞானத்தை உபதேசம் பெற வேண்டும் என்பதை ரொம்ப ஒரு சிஷ்யன் மூலமாக ஒவ்வொரு டிசைபிள்ஸும் எப்படி அதை ஃபாலோ பண்ணணுன்றதையும் அழகாக சொல்கிறது 2வது கர்மயோகம். 3வது உபாசனையாக பிரிக்கின்றார்கள். இந்த உபாசனையில் நிறைய உபாசனைகளையெல்லாம் குரு சிஷ்யனுக்கு சொல்லித் தருகின்றார். சம்ஹிதா உபாசனம், வியாகிருதி உபாசனம், ஹிரண்ய கர்ப்ப உபாசனம், பாந்த உபாசனம், ஓம்கார உபாசனம். இந்த ஓம்கார உபாசனத்தில் 2 விதமான உபாசனங்கள், சித்த ஏகாகிரதம், சித்த வாத்சல்யம். எப்படி அந்த சித்த ஏகாகிரதம், சித்த எப்படி நிலைநிறுத்தல் என்பதை குரு சிஷ்யனுக்கு சொல்லித் தருகின்றார். 4வதாக ஹோமம். ஒரு ஹோமம் செய்யும் பொழுது எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதையும் அதன் பலன்கள் என்ன என்பதையும் தெளிவாக சொல்லுகின்றார். அதில் தானம் எப்படி செய்ய வேண்டும், ஓகேங்களா, ஸ்ருதியை எப்படி படிக்க வேண்டும், சிஷ்யன் எப்படி நமஸ்கரிக்க வேண்டும், அதே போன்ற ஒரு சிஷ்யனுக்கு ஞானம் அடைந்த பிறகு குரு எப்படி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி சொல்லுவது 4வது அணுவாக்கம். 5வது அணுவாக்கத்தில் ஜபம், எப்படி ஜபம் செய்ய வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தெல்லாம் அந்த சீக்ஷாவல்லியில் ரொம்ப 5வது அணுவாக்கத்தில் தெளிவாக சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஹெல்த், இமோஷ்னல் அண்ட் இன்டலெக்சுவல் ஹெல்த், எப்படி வச்சஸையும் வாக்கையும் மனதையும் நாம் இறைவனிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இப்படி 5வது அணுவாகத்தில் சொல்லித் தருகின்றார்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த சாந்தி மந்திரங்களை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த உபநிஷதம் போகும்போது தான் அதற்கு உங்களுக்கு பொருள் புரியும். சீக்ஷாம் வியாக்யாஸ்யாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ராபலம் சாமசந்தானஹ இத்யுக்த ஈக்ஷாத்யாயஹ அப்படின்னு தொடங்கும். ஓகேங்களா? அடுத்தது 2வது அணுவாக்கம். அதில் பஞ்சமகா யஜ்ஞம் என்றால் என்ன, ஒவ்வொருவரும் மனிதர்கள் 5 விதமான யஜ்ஞம் செய்ய வேண்டும். அவன் எந்த ஆசிரமத்தில் வேணா இருக்கலாம், பிராமணனாக இருக்கலாம், சத்திரியனாக இருக்கலாம், வைஷ்யனாக இருக்கலாம், சூத்திரனாக இருக்கலாம், பிரம்மச்சாரியாக இருக்கலாம், கிரகஸ்தனாக இருக்கலாம், வானப்பிரஸ்தனாக இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம். ஆனால் இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களை நாம் செய்ய வேண்டும். என்ன யஜ்ஞம் என்றால் தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம். தேவ யஜ்ஞம் என்பது தேவர்களை ஆராதனை செய்ய வேண்டும்.
ஏன் தேவர்களை ஆராதனை செய்ய வேண்டும்ன்றத சங்கர பகவத்பாதாலே ஷண்மத ஸ்தாபகராக இருந்து பஞ்சாயத்தன பூஜை என்பதை விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். அடியேனும் அதுக்கு 2-3 யூடியூப் போட்டிருக்கேன். பஞ்சாயத்தன பூஜைனா என்ன, அதில் எந்தெந்த தேவதைகளை எப்படி எப்படியெல்லாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும்னு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பித்ருக்கள். பித்ருக்கள்னால் நம்முடைய மூதாதையர்கள். நம் மூதாதையர்களை எப்படி வணங்க வேண்டும், அவர்களை நாம் எப்படி பூஜிக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து பிரம்ம யக்ஞம். பிரம்ம யக்ஞம் என்பதற்கு இன்னொரு பெயர் ரிஷி யக்ஞம் என்றும் சொல்வார்கள். இந்த ரிஷிகள் மூலம் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த வேதங்களை, ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு வேத சாக்கையிலிருந்து உருவானவர்கள். அப்பொழுது அந்த வேத சாக்கையை நாம் தினமும் அத்தியனம் செய்ய வேண்டும். அடியன் கிருஷ்ண யஜுர்வேதம்னா கிருஷ்ண யஜுர்வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டும். சுக்ல யஜுர்வேதம் என்றால் சுக்லவேதம், சாமவேதிகள் என்றால் சாமவேதம், ரிக்வேதம் என்றால் ரிக்வேதம், இல்லை கௌதம சாக்கையை சேர்ந்தவர்கள் என்றால் கௌதம, அந்தந்த சாக்கைகளை நாம் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். அடுத்து மனுஷ யஜ்ஞம், சோஷியல் சர்வீஸ். வரும் ஏழை எளியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் நாம் சேவை செய்ய வேண்டும். அடுத்து பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம் என்பது ஒரு செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது, அதே மாதிரி இந்த பறவைகள்லாம் வெயிலில் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி வைக்கிறது, இல்லை அமாவாசையில் ஒரு பிண்டம், ஒரு கைப்பிடி. இவர் சொல்கிறார்ல, திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லும்போது சொல்கிறார், யாவர்க்கும் ஓர் பச்சிலை, யாவர்க்கும் ஓர் வாயுரை அப்படின்றார். அப்போ இந்த ஆடு மாடு பசுக்களுக்கெல்லாம் ஒரு கைப்பிடி கவலம் நாம் கையால் கொடுக்க வேண்டும் அப்படின்றது. அடுத்து இதுதான் பஞ்சமகாபூதங்கள். அடுத்து இதில் சத்குருவை நாம் எப்படி நமஸ்காரம் செய்ய வேண்டும், எப்படி அவரை சென்று சேர வேண்டும் என்பதற்கு அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிரமத்தை கொடுத்துருக்காங்க. சத்தியம், ஓகேங்களா? இந்த சத்தியம்ன்றதுக்கு இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஆல் வாய்மை, ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தபஸ். ஒவ்வொரு இடத்திலும் நாம் தபஸ், அந்த மாட்ரேஷன், ஸ்பீச், வாக்கால், மனதினால், காயத்தினால், 3 நிலைகளிலும் மனத்தினாலும் கூட சேர்ந்து இது பண்ணணும். அப்புறமா தானம், தட்சிணம். எப்போனா யாரும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறியாகவும் வாங்கிடக்கூடாது, அளவுக்கு கம்மியாக வாங்கக்கூடாது. நம்மளுடைய சக்தி, யதாசக்திக்கு ஏற்ற பிரகாரம் நாம் இருந்து அந்த குருவிடம் சென்று நமஸ்காரம் செய்து சத்குணங்களை எல்லாம் அடைய வேண்டும். ஓகேங்களா? குரு கிட்ட போய் அடையிறது ஒன்று, அந்த குணங்களையே நாம் அடைய வேண்டும் அப்படின்னுறது. அப்புறமா சத்பாவக. இதை ஒவ்வொன்றா அப்படியே விஸ்தாரமாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆச்சாரியர்களிடம், பஞ்சபூதங்களிடமும் மற்ற தேவதைகளிடத்திலும் நாம் ஒரு நம்பிக்கையும் விஸ்வாசமும் ஸ்ரத்தையோடு இருக்க வேண்டும். ஸ்ரத்தையா தேவம் அஸ்ரத்தையா தேவம் அப்படின்னும் அந்த இதில் சொல்லுறது. ஸ்மிருதி, புராணங்கள், வேதம், இதிகாசங்களில் எல்லாம் ஓரளவாவது நாம் பண்ணணும். நீங்கள் எல்லாம் இப்போ ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய வித்தியார்த்தினா உங்களுக்கே தெரியாமல் இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தையும் சத்பாவமே சாது பூஜார்த்தம்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. இதுக்கெல்லாம் பலன் கண்டிப்பாக பகவான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பார். அடுத்து கர்ம யோகத்தை எப்படி அனுஷ்டானம் செய்கிறதுன்னு அதை ஃபுல்லாக சொல்லி, அடுத்து வேதத்தை எப்படி உபாசனம் செய்ய வேண்டும், புராணம், இது உபனிஷதங்கள், அது போன்று வேதங்களை எல்லாம் எப்படி பயில வேண்டும், பயிர்ப்பிக்க வேண்டும். நம்ம மட்டும் கற்றுண்டா போதாது, கற்றதை காட்டிலும் கேட்டல் பெரிது. அப்படி கேட்டதை காட்டிலும் அதை பிறருக்கு சொல்லித்தருதல் மிகவும் பெரியது. ஓகேங்களா? ஆச்சரியோ பக்தா குஷலஸ்ய லப்தா, ஆச்சரியோ ஜாதா குஷலானுசிஷ்டக அப்படின்னு தானே வேதம் சொல்லுறது. அப்போ இதை எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றதை கற்றபடி நாம் பிறருக்கு எப்படி சொல்லித்தர முடியும் அப்படின்னதையும் சொல்லுறது. அடுத்து இந்த வேத உபாசனைகளை 3-4 பிரிக்கிறாங்க. சங்கீதோ உபாசனம், வியாகிருதி உபாசனம், ஹிரண்ய கர்ப்ப உபாசனம், ஓம்கார உபாசனம், பாங்க உபாசனம் என்று பிரிக்கின்றார்கள். சங்கீதோ உபாசனையில் 20 தேவதைகளுடைய பேரை சொல்லி அதை எப்படி இன்வேக் பண்ண, மீன்ஸ் அந்த சக்தியை அவேக் பண்ணுறது. அவேக் பண்ணதுக்கு என்ன சொல்லுவீங்க, அப்படியே விழிப்பு நிலையை உருவாக்குவது அப்படின்றதையும். வியாகிருதி உபாசனையில் வியாகிருதிகள் பூர், புவக, சுவக, மகக போன்ற 16 அதல விதல இது இருக்குல்ல, அந்த 14 லோகங்களையும் எப்படி பகவான் நிறைந்துள்ளார் என்பதையும் அது தெரிவிக்கின்றது. அடுத்ததாக ஒருவர் மைக்ரோகாசம் மேக்ரோகாசம்ல இருந்து ஹிரண்ய கர்ப்பன் இன் டோட்டாலிட்டி சமஷ்டி லெவலில் எப்படி இறைவனை உபாசிக்க முடியும் என்பதை காட்டுகின்றார்கள். அதன் ஒரு கிளையாக பாந்த பிராமணம் என்று வருகின்றது. அதில் ஒவ்வொரு இந்த உலகில் உள்ள ஜீவராசிகள், பிரபஞ்சங்கள் அனைத்தையும்
5 5ஆக பிரித்து அதில் 3 3ஆன பகுதி உள்ளது என்று 3 × 5 15. ஓகேங்களா? அப்போ மைக்ரோகாசம் மேக்ரோகாசம் அது ரெண்டுத்தோடு டோட்டாலிட்டியில் மொத்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3 × 3 எப்படி வருகின்றது. அப்போ இந்த முழு அது பின்னாடி நான் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. எப்படி இந்த உலகம் முழுவதும் இறைவனே நிறைந்திருக்கின்றான் என்பதை காட்டுவதாக இந்த பாந்த உபாசனம் வருகின்றது. அடுத்து 4வது டாப்பிக்காக இந்த உபாசனைகள் எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. தனம் பெருகும், சுத்த சித்தி மீன்ஸ் சித்தம் சுத்தி அடையும், அதற்கு அதே போல் ஜீவாத்மா பரமாத்மாவை எளிதில் உணர முடியும், ஞானம் பிறக்கும் என்பதையும் இந்த 4வது டாப்பிக்காக சொல்கிறாங்க. அடுத்து ஜபம். இந்த ஜபம் என்பது வாச்சிகமாகவும் மானசமாகவும், வாச்சிகம் என்பது வாயால் சொல்வது, மானசம் என்பது தியானம் செய்வது, மனதினால் தியானம் செய்வது. அப்படி எப்படி இந்த ஜபம் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த 5வது அனுவாகத்தில் சொல்கின்றார்கள். இப்போ இந்த இதில் இருக்கிற ஒரே ஒரு சாந்தி மந்திரத்தை நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓம் எஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோபியோ அமிர்தாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்பிருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிக்வா மே மதுமத்தமா கர்ணாभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोषि मेदया पिहितः श्रुतं मे गोपाय ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். இதில் ஒரு சிஷ்யன் எப்படி நாம் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க. ஒரு யூனிவர்சலாக இந்த மந்திரத்தையே நீங்கள் படிச்சிங்கன்னா டெய்லியும் இதை பாராயணம் பண்ணலாம். ஓ பகவானே, எஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபக, விஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடிய பகவானே, அண்ட பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடியது நீ. உன்னுடைய அனுகிரகத்தினால் சந்தோபியோ அமிர்தஸ்ய, ஓகேங்களா, உன்னுடைய இந்த சாஸ்திரங்களை எல்லாம் ஞானங்களை எல்லாம் நான் கேட்க வேண்டும், என் காதுகளில் வந்து பாய வேண்டும், அதன் மூலம் நான் பிரம்மத்தை அடைய வேண்டும். சமேந்திரோ மேதையா ஸ்பிரணோது, நல்ல மேதாசக்தியை அடைந்து அமிர்தஸ்ய, அமிர்தம்னா மிருதம் என்றால் மரணம், அமிர்தம் என்றால் மரணம் இல்லாதது, அந்த மரணமில்லாத பெருவாழ்வை நான் அடைய வேண்டும். பூயாசம் ஷரீரமே விசர்ஷனம், ஷரீரம் என்பது அழிந்தே தீரும், அதனால் எனக்கு ஒன்றும் ஆகப்போவதில்லை. ஆனால் இந்த சாஸ்திரத்தை கொண்டு அந்த ஞானத்தினால் உன்னை நான் அடைய முடியும். அந்த ஞானத்தை கொண்டு நான் உன்னை அடைந்து எப்பொழுதும் என்னுடைய ஞானமானது உன்னிடமே லயிக்க வேண்டும். பிரம்மண கோஷோஷி மேதையாபிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. இப்படி கோபாயனா எப்பொழுதும் வேதம்னு அர்த்தம், கோபானா வேதம்னு அர்த்தம். வேத கருத்துக்கள் எப்பொழுதும் ஆன்லைனில் இருக்கும்போதும் ஆஃப்லைனில் இருக்கும்போதும் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தியில் இருக்கும்போதும் இந்த வேதாந்தங்கள் அனைத்தும் எனக்கு என் செவிகளில் பாய்ந்து என் சிந்தையில் ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவானிடம் ஒரு சிஷ்யன் பிரார்த்திப்பதாக வருகின்றது. அடுத்து 10வது அனுவாகத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், எப்படி ஜபம் செய்தால் ஞானம் கெட்டும் என்பதை. அகம் விரக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவஸ்யமிருதமஸ்மி திரவிணகம் சவர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர் வேதானுவச்சனம். த்ரிசங்கோர் அப்படின்ற ஒரு மகர்ஷி, அவர் எப்படி இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை ஜபம் செய்து அடைந்தார் என்பதை அவ்வளவு அழகாக சொல்கிறாங்க. அகம் விரக்ஷஸ்ய ரேரிவ, நானே இந்த விருட்சங்கள் மரங்களில் இருக்கின்றேன். கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவ, இந்த காடு மலைகள் அனைத்திலும் நான் பகவானே உன்னையே காணுகின்றேன். சூரிய சந்திரங்களையும் என்னுடைய உடல் போஷக்கிலும் என்னுடைய சக்தியிலும் என்னுடைய புத்தியிலும். அதுதான் தேவி மகாத்மியத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க, யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு தயாரூபேண சம்ஸ்திதா, புத்திரூபேண சம்ஸ்திதா, க்ஷமாரூபேண சம்ஸ்திதா, ஸ்ரத்தாரூபேண சம்ஸ்திதா. அந்த இடத்துல சொல்லும்போது ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அப்போ எல்லா இடத்திலும் அந்த
பிரம்மமே நிறைத்து நிற்கின்றது என்பதை இந்த திரிசங்கு என்னும் மகரிஷி ஒரு சிஷ்யனாக இருந்து நமக்காக அவர் அந்த பிரார்த்தனை செய்கின்றார். நாமும் அவரோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். அடுத்து 12வது அணுவாக்கம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை வருகிறது. ஒரு எல்லா தேவதைகளிலும் நாம் நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஷண்ணோ மித்ரஷம் வருணக ஷண்ணோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதி ஷண்ணோ விஷ்ணுனுருக்ரமக நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव பிரத்யக்ஷம் பிரம்மாசி வாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ரதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி சத்தன்மாமாபீத் தத்பக்தாரமாபீத் ஆபீன்மான் ஆபீத் பக்தாரம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. இதில் ஒரு சூரிய தேவனையும் வருண தேவனையும் அரியமான் எனக்கூடிய தேவர்கள் அனைவரையும் ப்ரகஸ்பதி இந்திரன் முதலான அனைத்து தேவர்களையும் நான் பிரார்த்திக்கின்றேன். எதற்காக? எனக்கு அந்த விஷ்ணுவின் அனுகிரகம் கிட்டி நான் இந்த பிரம்மத்தை முழுவதும் அனுபவிக்க வேண்டும், நான் பிரம்மத்தில் லயிக்க வேண்டும். ஓ வாயு தேவனே, நீ எப்படி எல்லா இடத்திலும் கலந்துள்ளாயோ, கண்ணுக்கு தெரியாமல் இந்த பிரம்மத்திலும் இருக்கின்றாயோ, அதே போல அந்த ஞானத்தை எனக்கும் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு குருவை காட்டி கொடுத்து அத்வைத்தத்தை பிரகடனம் செய்ய வேண்டும் என்று இந்த சிஷ்யனானவன் ஒரு பிரார்த்தனை செய்கின்றான். இந்த பிரார்த்தனைலாம் நம்மளும் நித்திய நிரந்தரம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு பிரார்த்தனைகள்லாம். இதோடு நம்ம முதல் அணுவாக்கம் முடிவடைகின்றது. 2வது அணுவாக்கம் 3வது அணுவாக்கத்தை நாம் நாளைய தினம் பார்க்க இருக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் இதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் பாருங்கோ. ரொம்ப சிம்பிள் இதுதான். இந்த உபனிஷத்தம், இந்த உபனிஷத்தில் 3 தான், சீக்ஷாவல்லி, பிருகுவல்லி, பிரம்மானந்தவல்லி. அந்த சீக்ஷாவல்லியில் 12 அணுவாக்கங்கள். நாம் 12 அணுவாக்கங்களையும் மேலோட்டமாக இதுவரை நாம் கண்டுள்ளோம். இது ஏதாவது ஒன்று புரியலைன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இதையே கேளுங்கோ, அப்போ புரிய வரும். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்றேன், இல்லை உங்களுக்கு புரியல முதல் முறையாக கேட்குறது அப்படின்னா 2வது முறை 3வது முறை கேட்கும்போது உங்களுக்கு புரிய வரும். பகவானுடைய அனுகிரகம், தேவமாதாவுடைய வேதமாதாவுடைய அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு சங்கர பகவத் பாதாளுடைய பாதார விந்தங்களில் பணிந்து இதோடைய முடிச்சுக்கிறேன். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. நம பரம ரிஷிभ्यो நம பரம ரிஷிभ्यः.